ஏடா சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரமா? 1.5 மணி நேரமா? ஆமா. ஏடா நான் எங்கடா கூப்பிட்டு வந்தா? வீட்டு தெரியாது, கூட விட்டு வா. ஓகேன்பா, என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சோள விதப்பு ஒரு 2-3 வயலுக்குது, அதை தான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். கொஞ்சம் மேலால் தூக்கி பிடிச்சி ஓட்டு வரணும். மாப்பிள்ளை என்ன பண்ணுவான்னு தெரில. மாப்ப போலாமா? ஓடுது அங்கே ஓடுது பாரு. மாப்பிள்ள அழுத்தி பிடிச்சி ஓட்டி போடாதா? அப்போ கோழி கடைக்காரர்கிட்ட காசே வாங்க முடியாதுடா. அதே மாதிரி இது ஒன்று முளைக்கா போட்டுங்கிறியா? சும்மா கோழி கிண்டுற மாதிரி கிண்டுனா போதும், கத்திக்கு மண்ணுக்கும் பதவே கூடாது. சரி ஃபோன் பண்ணு. யாருக்கு? உட்பிக்கு. அந்த டூல்ஸ் பாக்ஸ் அதில் வச்சு டைட் பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இருந்திருக்கும். போயிட்டு அதை பண்ணுவோம். நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வரேன். ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன சின்ன? பின்னாடி எடுத்தா பின்னாடி எடுக்கணுமா? அந்த ரேஸ் பண்ணி விட்றா, ரேஸ் பண்ணி விட்றா. அப்பயே வருதா? தூக்கி இந்த மக்காட்டில் உட்கார வச்சுக்கலாம். இந்த மக்காட்டில் உட்கார வச்சுட்டு போகலாம். சரி போ. மாப்பிள்ளை இப்போ ஓட்டுறான்னு ப்ரோ, அதுங்காட்டியும் வந்து ஒரு வயலே ஓட்டிவிட்டான். நான் ஒரு காசு ஒரு 2000 ரூபா வசூல் தரணாங்க. நீ நோம்பினால எதுமா சரி வரலட்சுமி ஏன் விட்டுட்டு வரணும்னு போனதுக்கு அதுங்காட்டி அந்த வயலை ஓட்டிட்டு இந்த வயலுக்கு வந்துட்டான். இதில் வேற மாப்பிள்ளை காட்டுக்காரரை வேகமாக ஓட்ட சொல்கிறான். வேகமாக ஓட்ட சொன்னால் நாம் என்னடா பண்ணுறது? ஓட்டுறது தான் வேகம். நீ எப்போ ஓட்டுற கியர்லேயே ஓட்டு, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு காட்டுக்காரர் சொல்கிறாருன்னு சொல்லி நீ வேகமாக இப்போ கொஞ்சம் ஒரு கியர் கூட எக்ஸ்டன் பண்ணி ஓட்டிடலாம் ப்ரோ. நாளைக்கு பில்லாக கிடக்கும், ஊருப்பட்ட பில்லாக கிடக்கும். அப்போ போய் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஓட்டு, ஏன் அன்னைக்கு முதல்ல ஓட்டுற இன்றைக்கி வேகமாக ஓட்டுற அப்படிங்கிற மாதிரி வரும். யார் ஓட்டினாலும் சரி ஒரே கியர் பேட்டர்ன், ஒரே வேகம். அப்புறம் இந்த காடு இப்படி ஓட்டினோம்னா நாளைக்கு இந்த வயல் ஓட்டினா என்னப்பா உனக்கு வேண்டப்பட்டவன், நீ பறந்து ஓட்டுற, எங்களுக்கெல்லாம் அப்படி ஓட்டுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். ஸோ அதனால் வந்து காடு ரொட்டேட்டர் ஓட்டினீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டாதீங்க. யாருக்கு ஓட்டினாலும் சரி ஒரே மாதிரி ஓட்டுங்க. அப்போ தான் பார்ட்டியும் போகாது, எதுவும் போகாது. எங்கள் ஏரியாவில் எல்லாமே மேக்ஸிமம் இந்த வேகம் தான் ரொட்டேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே எந்த வண்டிக்காரரும் ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா டீசல் சேர்த்தி போவோம், இது கரெக்டான டீசல் போவோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேன்பா, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட்டை படிச்சிடுவோம். இந்த டாப்பு போடுறதுக்கு ஒரு 5 வீடியோ கமெண்ட் இருக்குதுல்ல, டாப்பு போடுறதுலேருந்து ஒரு 4-5 வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பார்த்துட்ருவோம். டாப்புக்கு நிறைய சொல்லியிருக்கிறீங்க. மொதல் நாள் டாப்பு கொண்டு போனோம்ல, அதில் நிறையா பேர் சொல்லிக்கிறீங்க. கணேஷ்குமார்னு ஒரு நம்பர், அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு, பல்சருக்குன்னு டாப் போடுங்க. மொத்த கமெண்ட்டே அத்தாகுது. அடுத்தது ஏகே ஆஸ்விஸ் வெர்ஷன் 2.0
058 ப்ரோ பிடிஓ பெட் ஆல்ட்ரேஷன் வீடியோ போடுங்க. போடலாம் ப்ரோ. இப்போ தானே போட்டுக்கிறோம், எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துடும். இனிமேல் அந்த வண்டியோட சில்லற வேலை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுறேன். அடுத்தது செல்வம், வெரி நைஸ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, தேங்க்யூ ப்ரோ. எத்தனை நாள் கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ. அடுத்தது அண்ணா நியூ ஹாலண்ட் ஆர்ஓஸ்ட் வித் கேபின் பற்றி பேசுங்க. நியூ ஹாலண்ட் வித் ஆர்ஓஸ்டா? அது வண்டி நேரில் இருக்கும்போது பார்த்து பேசலாம் ப்ரோ. நமக்கு வண்டி பற்றி தெரியாத நம்ம அதை பேசக்கூடாது. பவனேஷ் ஆட்டோபாம் அங்கிள் வச்சுருக்கிறீங்களா பேர் அப்படி. அடுத்தது சாமி 52 வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பர் வீடியோ, வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 வீடியோ, தேங்க்யூ ப்ரோ. அடுத்து மித்ரன் ட்ராக்ல ப்ரோ 30 நிமிஷம் வீடியோ போடுங்க. இருக்கிற தான் ப்ரோ போட முடியும், நான் எங்கே ப்ரோ போட்டோம் 30 நிமிஷத்துக்கு. அடுத்து சந்தோஷ் குரு 41 ரொட்டேட்டர் டம்மி பெட் போடுங்க. போடணும் ப்ரோ, ரொட்டேட்டர் டம்மி பெட் போட்டலாம். அடுத்தது செந்தில் குமார், வீடியோ வந்துருச்சு ஃபைனலி. அடுத்து விஸ்வாஸ்வர், டுடே வீடியோ சூப்பர், ஓகே. மனோஜ் லைக்கு. அப்புறமேட்டு மெய்வேல் பொண்ணுவேல், பெல்ட் ப்ரைஸ் அண்ட் நார்மல் தம்பி கேட்டுக்கிறேன் ப்ரோ. இப்போ இங்கே வந்து நோம்பி டைமில் எங்கேயும் பெல்ட் இல்லை, எல்லா கடையும் லீவு. அதனால் வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும். இந்த நோம்பி முடிஞ்செல்லாம் கடை திறந்தா தான் ஆகும். அடுத்து யோகேஷ் குமார், அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா ப்ரோ நீங்கள் 9 ஃப்ரெண்ட் கலப்பை அண்ட் 5 கலப்பை ரொட்டேட்டருக்கு பர் ஹவருக்கு எவ்வளோ ரேட்டு? ஆம்பு ஸ்ப்ரிங் 9 கலப்பைக்கு மணிக்கு வந்து 1100 ரூபா, 5 கலப்பைக்கு 1200 எங்கள் ஏரியாவில் நண்பா. அடுத்தது கேஎல் அசோக், நானும் இப்போ தான் போடுவாரேன் இப்போ போடுவாரேன்னு நான் ஒரே வீடியோ போட்டுட்டீங்க ப்ரோ. எல்லாம் அதை தான் சொல்கிறேன். அருள் மக்களோடு உள்ள ஆங்கில் கொடுங்க ப்ரோ, அப்போ தான் வெயிட் தாங்கும் ப்ரோ. நான் என் வண்டி எதுவுமே மக்காட்டுக்கெல்லாம் இதுவரெல்லாம் ஆங்கில் கொடுத்ததில்ல, இதுவரெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு போட்டிருக்கிற மக்காட்டுக்கெல்லாம் ஆங்கில் போடல. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு வைப்ரேட் ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருந்தால் மக்காட்டுக்கு ஆங்கில் போட்டுடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் ப்ரோ. அடுத்தது கிருஷ்ணன் 93 மோகன் ப்ரோ, அந்த டாப் மக்காடு அடியில் ஆங்கில் கொடுத்து போடுங்க. ஆங்கில் ரொம்ப வைப்ரேட் எடுத்தால் போடலாம் ப்ரோ, இல்லைனா தேவையில்ல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் மறுபடியும் வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுங்காட்டி லோடு போல்ட்டு கட் ஆகி போச்சு, எடுத்து ஒருத்தர் பண்ணிட்டான். அடுத்து செல்வகுமார், நோ எண்டு வீடியோ பெல்ட் டாப் அண்ட் ஸ்பீக்கர் ஃபிட்டிங் வீடியோ நம்ம போடுறோம் ப்ரோ. அடுத்து சாமி அண்ணா டாப் வீடியோ ஃபுல்லாக பார்ட் 3 பார்ட் 4 போடுறோம் ப்ரோ, எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, பம்பர் வீடியோ போடுங்க. பம்பர் இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டு போடலாம் ப்ரோ. அடுத்து பிரெயின் ப்ரோ, சுராஜ் 744 FE டிராக்டர் பரவாயில்லையா? என்ன யூசேஜுக்கு ப்ரோ? யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி எடுக்கணும். நம்ம இந்த வண்டி எடுத்து எல்லாத்துக்கும் ஆகும்போது நம்மளுடைய சுராஜியை பொறுத்தவரையிலும் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன யூசேஜ்னு சொல்லுங்கள், அப்போ சொல்கிறேன். அடுத்து ஒரு லார்ட் சிவா ப்ரோ, டாப்புக்கு பட்ஜெட் சொல்லுங்கள். டாப்புக்கு இது வரலாம் எவ்வளோ இருக்குது எல்லாம் கணக்கு போட்டு கடைசியாக சொல்கிறேன் ப்ரோ. அடுத்தது கலையரசன், டாப் ஃபுல் வீடியோ போட்டலாம் ப்ரோ. வண்டிக்கு பம்பர் போடுங்க ப்ரோ, போட்டலாம் ப்ரோ. அப்புறம் விக்னேஷ் 415 வீடியோ போட்டலாம். ஜெகதீப் வீடியோ சூப்பராண்டா அண்டு நான் சென்சிங் பெட் போட்டலாம் ப்ரோ. அது சிம்பிள் தான் ப்ரோ, போட்டலாம். அடுத்தது பாலச்சந்திரா 7227 ப்ரோ, பம்பர் போட்டலாம். சுராஸ் ப்ரோ, அஜித் கிட்ட ரீல்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். 5 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தால் பொண்ணு வருதான்னு பாருங்கள் ப்ரோ. அவன் ஆல்ரெடி லவ் பண்ணி தான் ப்ரோ இருக்கிறான். லவ்வருக்கு அவனுக்கு கொஞ்சம் ஃபைட், அதனால் பேச ஆகிறாங்க. அடுத்தது மோகன் 645 9.5 14 டயர் சைஸ் 20x28 டிஸ்க் சைஸ். டயருக்கு சைஸ் தெரியலான்னு சொல்லிட்டு நம்மள அதுக்கு ஒரு நண்பர் டீட்டெயிலாக போட்டுருக்கிறாரு. ஆதித்யன் இல்லை வீடியோ
பண்ணும் ப்ரோ, இன்னொன்றும் பண்ணும் ப்ரோ, கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. அடுத்தது சுஜித் பிரகாஷ் 9127 ப்ரோ, ஸ்டெடி எடுங்க ப்ரோ, விற்கிறாங்க ப்ரோ, ஸ்டே எடுக்கு ப்ரோ வைக்கிறாங்க, அது தேவையில்லை ப்ரோ. ப்ரோ ஸ்டே வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டாவா, என்ன தான் மக்காட்டுக்கு ஆங்கிலம் வச்சாலும் ஸ்டே போட்டால் தான் ப்ரோ உதறல் இல்லாத மக்காடு வந்து ஸ்டெடியாக இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் மக்காட்டில் ஃபுல்லாக ஆங்கிலம் கொடுத்தீங்கனாலும் முன்னாடி அந்த நீட்டிக்கிட்டு இருக்குதுல்ல, அதனால் வந்து வைப்ரேட் ஆகும், மக்காடு வந்து பிய்யறதுக்கு ஆகும் கண்டிப்பாக. அதனால் ஸ்டே இப்போ நான் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஸ்டே போட்டு 13 வருஷம் ஆகுது, இது வரலாம் டாப் உடையவே இல்லை. இதெல்லாம் சொன்னால் நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும், இதுதான் உண்மை. அடுத்தது லார்ட்ஸ் வா ப்ரோ, யூ டிசைன் பெல்ட்டில் ஃப்ளவர் டிசைன் நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும்ல, பார்க்கலாம் ப்ரோ, அதை டிசைன் கடைக்கு போய் பார்த்துக்கலாம். டோட்டல் காஸ்ட்டு வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள் வரும். அடுத்து கார்த்திகேயன் மைக்கு வாங்குங்க ப்ரோ, வாங்கிடலாம் ப்ரோ. கௌரி இல்லை வீடியோ போடுங்க, தமிழ் ஆங்கில் வைக்கலையா, ஆங்கில் தான் ப்ரோ கேட்டிருக்கேன், அதை பற்றி ஒரு வீடியோவில் பேசணும். அடுத்தது தனுஷ் 130 மோகன் ப்ரோ, 4 வீல் ஷெடியூல் ஷிஃப்ட் ஆக்சல் மேலே கீழே ப்ளே ஆகும் ப்ரோ, பட்டனில் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் ஸ்டெடி சேனலில் என்ன சேனலு, சப்போர்ட் ஸ்டே பார்க் சேனலில் டச் ஆகும், கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. புரியலையே ப்ரோ, 4 வீல் ஷிஃப்ட்டு போகிற மேலே கீழே ப்ளே ஆகும் போது பாட்டம் கீழே விடும், சேனலில் டச் ஆகுதா, கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் போடுறோம். மேலே கீழேலாம் போகாது ப்ரோ, ஏற்கனவே சாப்பிட்டு சின்னதாக தான் ப்ரோ இருக்கும். அது வந்து அதுக்கு மேலே போட்டுக்கிறது அந்த பிளாஸ்டிக் சொரை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு வந்து நாம் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, நம்ம காலு கட்டை வரல இருக்குல்ல அந்த சைஸ் தான் இருக்கும். அடுத்து கோவில் பிரியன் இன்ஜின் கலர் அடிங்க ப்ரோ. இன்ஜின் கலரா, கருப்பு கலருக்கே வேணாங்கிறான் இவன், டார்க் கிரேனா அஜித் ஓடிடுவான் ப்ரோ. அடுத்தது டிவிட் ப்ரோ, செகண்ட் கமெண்ட் தேங்க்யூ. என்ன ஃபஸ்ட் அமௌண்ட் கேட்குறீங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். டோட்டல் காஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் அதிகமாக கேட்டிருக்கிறீங்க, கண்டிப்பாக போட்டுருவோம். அப்புறம் அடுத்தது மேப்பில் ஓப்பனிங் பேசுகிறேன் அந்த வீடியோட கமெண்ட்டு. சிஎஸ் கீர்த்திநாதன் வி வாண்ட் ஃபுல் ஒர்க், கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங் வீடியோ ஃபுல்லாக எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ப்ரோ. அது ரைட்டாக தப்பான்னு தெரில, எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நான் போடுறேன், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், பார்க்கலாம். அடுத்து ராகுல் ஃபுல் ஒயரிங் வீடியோ வேணும், போடுறேன் ப்ரோ. விஜய் ராகவல் 6980 ஃபுல் ஒயரிங் அண்ட் ஆம்பிள்ஃபர் வீடியோ போடுறேன் ப்ரோ. அடுத்து கவின் பிரசாந்த் ப்ரோ, பெல்ட் போடுங்க, பெல்ட் தான் ப்ரோ அதை போட்டுடுறேன். A to Z ஒயரிங் ஃபுல் ஒயரிங் வீடியோ போடுங்க, ஃபுல் ஒயரிங் ப்ரோ, எவ்வளோ பாட்டு வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பார்க்குறேன், போடுங்க, கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. ஏன்னா யாருமே போடல, எனக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஒயரிங் வீடியோ போடுறேன், ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஒயரிங் வீடியோ போடுறேன். ஏன்னா நானும் பார்த்த வரலாம் யூடியூப் சேனலில் அவன் ஸ்டைலாக லைட் வைக்கிறான், ஆர்னா வைக்கிறான், எல்லாம் பண்ணுறான், நிறையா சேனல் நானும் பார்க்குறேன். ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, எங்கேருந்து கனெக்ஷன் எடுத்தாங்க கேட்டால் பேட்டரியிலேருந்து மொட்டையாக எடுத்தோங்கிறாங்க, அதுக்கு பீஸ் கேரியர் என்ன கொடுத்துருக்குறாங்க, சும்மா நார்மலாக வந்து நான் இதை யூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணேங்கிறாங்க. அது எதை யூஸ் பண்ணால் போகாது, எப்படி இருக்கும், எதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து யாராச்சும் ஒரே ஒருத்தர் வந்து ஒயரிங் எப்படி பண்ணணும், எந்த இடத்துல லைன் எடுக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி கொடுத்தா லைஃப் வரும், எப்படி எதனால் ஒரு லைனிங் பீஸ் போகுது, எதனால் ஒரு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது, எதனால் பீஸ் வந்து உருவுது, இதுக்கெல்லாம் யாராச்சும் ஒருத்தர்னாச்சும் காரணம் சொல்கிறாங்களா? அவங்களுக்கு கண்டது நாம் போட்ட வீடியோவை நிறையா பேர் பார்க்கணும், வியூஸ் அள்ளணும், அதுதான். அது ஒரு வீடியோ கொடுத்தாலும் பிரயோஜனமாக கொடுக்கணும் ப்ரோ, சும்மா நாமளும் போடுறோம் அப்படின்னு கூடாது. இன்றைக்கி
அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு கொடுப்பாங்க. ஒரு மாதமாக 2 மாதமாக பாடும் லைட்டு, 2 மாதமாக 3 மாதமாக எரியும். அப்புறம் போயிடுச்சுன்னா அப்படி அப்படியே தூக்கி எஞ்சிட்டு தான் போவாங்களே தவிர யாருமே புதுசாக பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி 20,000 50,000 போட்டு ஒரு லைட் செட்டிங் பண்ணி அவ்வளோ ஆசையாக செஞ்சுட்டு போய் 6 மாதம் எரியறதுக்கு அதை போடுறது. ஒரு லைட் ஃபிட்டிங்கோ ஏதாச்சும் போட்டோம்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே இருக்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லைட்டு மட்டும் போனால் உடனே சேஞ்ச் பண்ணால் எரியிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒயரிங் பண்ணால் ஒயர் அந்த இடத்துலையும் கடிக்காத மாதிரி போடணும். அப்போதைக்கு ஒயர் எரியிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி போட்டோம்னா நாளடைவில் ஏதோ ஒரு கேப் விழுந்து அந்த இடத்துல ஒயர் நசுங்குச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டு வரும், திரும்பியும் பழையபடி ஆகி போயிடும். மாப்பிள்ளை வேறு இன்னும் மட்டும் பாட்டு கேட்டுக்கிட்டோம்மாம்மா, நீங்கள் வந்து அந்த பாட்டு கேட்கறத கூட என்னால் முடியாத போயிடுச்சு அப்படிங்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு கவலை, மாப்பிள்ளைக்கு வந்து பாட்டு கேட்கணும் இல்லையா. எல்லாம் கொஞ்சம் ஆங்கில ஐட்டம்லாம் எடுக்கணும் ப்ரோ. அதனால் வந்து கடை வேறு இல்லை எங்கள் ஊரில். ஏன்னா இந்தமாதிரி டாப்புக்கு வந்து இந்த செட்டு வைக்கிறதுக்கு, இதுக்கு ஃபேனு, இந்த லைட் செட்டிங்க்கு, இதுக்கெல்லாம் பட்டா லொட்டு லொஸ்க்கு எல்லாம் நிறையா தேவைப்படுது. ஆனால் எதுவுமே இல்லை. இன்னுமே நாம் பட்டறையிலே இதெல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான். இந்த இதுக்கே ஊருப்பட்ட காசு ஆகுது. நம்ம இனிமேல் ஒவ்வொன்றா நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு வச்சுக்க வேண்டியதான். அதனால தான் முந்தானத்தை டாப் எடுத்து வந்துட்டேன். அது எடுத்து வந்து அப்படியே நிற்கிது. நீங்கள் வண்டி விட்டு கீழே கூட இறக்கலை, பார்த்துக்கலாம். அதுங்காட்டி நோமினாலு கிடச்சி புது உறவை விடணும் அப்படின்னு சொல்லித்தான் சரி இதை போய் ஓட்டிகிட்டு வரமாம்மா அப்படின்னு ராவடி பண்ணோம். இல்லை அந்த மேலே ஒரு வயலுக்கு பாருங்க, அந்த வயல் அதை ஓட்டிகிட்டு இதுக்கு வந்துட்டார் மாப்பிள்ளை. அப்புறம் உங்களுக்குலாம் பொங்கல்லாம் இன்றைக்கி எப்படி போகிறது? இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி இப்போ மாட்டு பொங்கலுக்கு எடுக்கிறேன், உங்களுக்கு கருநாளுக்கு வரும். அதனால் எப்படி பொங்கல் போச்சு என்ன சொல்லுங்கள். உங்கள் ஊரெலாம் காலையெல்லாம் அடைக்கிருப்பீங்க, எங்கள் ஊரெலாம் எருதாட்டம்லாம் கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் ஏதோ அங்கே சின்ன சின்ன கண்ணுக்குட்டி வேணால் பிடிச்சிட்டு ஆடுவாங்க. மற்றபடிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அலங்கானூர் ஜல்லிக்கட்டு காங்கயம் இதெல்லாம் அந்த பழக்கம் எங்கள் சைடெல்லாம் அந்தளவுக்கு யாரும் மாடுபிடி வீரலாம் இல்லை ப்ரோ. இருக்கிறாங்க, இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு மாட்டை பிடிப்பாங்களா தேர்தல் பிடிப்பாங்களான்னு தெரில, ஓகேவா. அதனால் அது வந்து இந்த பக்கம் போயிட்டாவே கிழக்கு போயிட்டாவே அதோட உசுராக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தனியாக திறமை வேணும். வீடியோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதை நேரில் இறங்கி களத்தில் இறங்கி அந்த மாட்டை பிடிக்கிறாங்கள்ல, அதெல்லாம் பெரிய விஷயந்தான். மாப்பிள்ளை நான் மட்டும் வராது வந்தால் நேரம் தேடிக்கிறல அந்த வயலையே முடிச்சுட்டு ஆவலைத்தான் அப்படின்ட்டு வந்துருப்பான். அப்புறமேட்டு அடுத்த ஐட்டம் இவன் வரமாட்டான், வேறு யாராச்சும் வந்து அவன் வந்து கீரை மாற்ற ஓட்டுவான். அப்புறம் என்னம்மாங்க கொஞ்சம் எங்கப்பா அன்றைக்கி வந்த பையன் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறான், வேகமாகவே ஓட்டல அப்படிம்பாங்க. இது நமக்கு தேவையா? யாராக இருந்தாலும் என்ன ஒட்டா ஒரே கீர் தான், அந்த கீர் மாற்றுறது எல்லாம் இருக்கவே கூடாது. அதே மாப்பிள்ளைகள்லாம் இன்னும் தெரியல, அதெல்லாம் ஒரு அல்ட்டுனா தான் சரியாக போகும். அதுக்கு சொல்லுவாங்க ஸ்லோவாக தான் போகுதும்பாங்க, ஊறிக்கிட்டு தான் போகுதும்பாங்க. இல்லைனா ஓனருக்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடா, உனக்கு என்னத்துக்கூட என்ன கேட்காது, நீ எதுக்கு கியரை சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 2 சுற்று ஓட்டினா அவ்வளோதான் ப்ரோ முடியுது. மாப்பிள்ளை வேறு என்ன நான் ரோட்டில் போகிறது மாதிரி செட்டு விடுவீங்களா விட மாட்டீங்களான்னு கேட்குறேன். அது இல்லையா ப்ரோ, இந்த ஒரு வயல் ஓட்டினா வேலை முடிஞ்சது. இப்போ இந்த பக்கம் எடுக்கிறான்ல, இப்போ இந்த ஓரம் எடுக்கக்கூடாது. அந்த ஓரம் இந்த ஓரம் அந்த ஓரம் வரப்பு ஓரம் தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து ஃபினிஷிங் ஆகும். தெரியுதா?
இப்போ அடுத்ததுக்கு இந்த கேப்பை ஃபுல் பண்ணி வெளியே வந்துட்டு வேலை முடிஞ்சுது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாம் பாட்டில் லோ டேரில் போட்டு ஓட்டிட்டோம்னா நாளைக்கு மம்டியில் மண் வெட்டுவாங்க. மண் வெட்டி பாரு போடுவாங்க. இது வந்து மிஷினில் போகிறதில்ல, வண்டியில் போகிறதா. அதுக்கு என்னம்மாங்க, என்னப்பா பாரு கூட மண் வரல, ஆம்பு கலப்பையில் ஓட்டி 2 சால் ஓட்டி ரொட்டேட்டரில் பவுட்ரு பண்ணி அப்பயும் வந்து வரல. என்ன தம்பி அந்தளவுக்கு மேலால் ஓட்டுற, இவ்வளோ காசு வாங்கினீங்களா, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தான் ஓட்டினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்பியா அவங்க சொல்கிறீங்க சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் ஓட்டுற மாதிரி ஓட்டினா நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி பார்த்தாலும் 100-200 பிடிச்சிட்டு தான் தர போகிறாங்க. நமக்கு ஒன்றும் எந்த வண்டிக்காரனுக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1700 1700 புள்ளி போட்ட மாதிரிலாம் எந்த வண்டிக்காரனுக்கும் எந்த காட்டுக்காரனும் கொடுக்க மாட்டான். ஏதோ 100ல் ஒருத்தர் தான் சரி அவனும் 10 ரூபா சம்பாதிச்சானா 20 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மீதி எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்காங்க, உங்களுக்கு எதுக்கு 1700 என்ன 1500 கொடு போதும், என்ன பண்ணுறான் அவனுக்கு, ஏன் அவனுக்கு அதிகம், 1-1.5 மணி நேரம் கூட ஓட்டல இவ்வளோ பணமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் டீசல் போடுறது, டிரைவர் சம்பளம் போடுறது, இதெல்லாம் வந்து அவனுக்கு தான் தெரியும் பாவம். சரி எனிவே கருநாளுக்கு நல்லா நீட்டாக நான் மாட்டு பொங்கல் கருநாளுக்கு நல்லா ரெடியாக்கி சாப்பிடுங்க. உங்கள் ஊரில் மட்டனா சிக்கனா இல்லை மட்டனே செய்ய மாட்டிங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோதான், நாங்களே இந்த ஒரு சுத்தம் ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு மத்தியானத்துக்கு மேலே இல்லை லவ்வர்கிட்ட பார்க்க போகிறான்னு என்னன்னு தெரில. நம்மளும் போயிட்டு இன்றைக்கி மத்தியானம் ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஜாலியான என்ன, டிவி பார்ப்பேன், இல்லைன்னா தூங்குவேன். உங்களுடைய அன்றாட பொழுதுபோக்கு என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். ட்ரேக்டர் ஓட்டுட்டு போவேன், நம்மளுக்கு ட்ரேக்டர் ஓட்டுட்டு போக எதையோ ஒரு வண்டி வேலையை நோண்டிக்கிறது தான் வேலை. நாம் பார்த்து எடுத்துக்கிட்டா தான் லீவு, இல்லைன்னா எல்லா நாளும் வேலை இருந்துட்டு தான் இருக்கும். ஆட்டோ பம்ப் வேறு ஃபோன் பண்ணுது, அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில, அது வேறு முன்னே கூப்பிட்டு இருக்குது, எங்கேயா வாயா வாயா வாயான்னு கூப்பிட்டு இருக்குது. அவ்வளோதான், இதில் ஒரு சின்ன பிஞ்சு அதில் ஒரு சின்ன பிஞ்சு இருக்குதா, அதுக்கு வேணால் தேடு கீர் போட்டுவிட்டு அப்படியே ஓட்டலாம். ஏன்னா அது கொஞ்சோன்னு ஓட்டுறோம், அதுக்கு டைம் பண்ணக்கூடாதுல்ல, சின்ன பிஞ்சு தானே. இதே மாப்பிள்ளை ஒன்று இதை இந்தான தள்ளி விட்டுருந்தானே இன்னொரு சுற்று அதுக்கு முழுசாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். எதுக்கும் சம்மந்தமில்ல, இந்தான கொஞ்சம் அந்தான கொஞ்சம் கடுப்பாக வச்சுருக்கிறோம். கட்டர்பார் பெட்டு போட்டுருக்கிறதுனால முன்னாடி கொஞ்சம் ஒண்டை போய் திற முடியாது. ஆனால் இப்போ பானட்டு மர்காடு முன்னாடி வீலு எல்லாத்துக்கும் பயங்கர சேஃப்டி. எந்த அளவு நீடி அங்கே என்னடா இது, மாப்பிள இதை தேடில் போய் வந்துரு. ஒரு ஓட்டு தான், பொறுமை கடலிலும் பெரியுதுங்கிறாங்களா அது மாதிரி. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வெளியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். எங்கடா டாபிக் வீடியோ வரலன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஒரு வீடியோவாக ஒரு அரை மணி நேரம்னாச்சும் இன்ஃபர்மேஷனோடு உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ போய் வீடியோ காணாங்கிறீங்க, வரும், வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லாமே கிளியராக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஒருத்தன் பாருங்க, இவனுக்கு லீவ் விட்டான், அவன் நம்பியாரன் இங்கே கூட வந்தான், அங்கே தானே வருது.
மேலே அந்த வயலுக்கு போகுது. ஓகேண்ணா, அதுதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்பேன். சந்தோஷம் பெற்ற வட்டிட்ட வண்டி பார்த்தீங்களா? ஒரு சின்ன வயலுக்குது. எட்ரா சந்தோஷம் 2 பேரும் போகலாம். நீ ஓட்டினீங்கன்னா நான் உட்காந்துட்டு வரேன். எங்கேயோ ஊருக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னு நான் ஒரு பையன். போயிட்டு வந்துட்டியா? சரி சரி, ஓகேன்பா. ஓட்டுறா வண்டி கொஞ்சம் கோலண்ணா. என்னது வந்த என்ன சொல்லிட்ட? என்னாக போவாதா? கொஞ்சம் ஸ்லீப் ஆகுது. ஏறிடுமா? முருகண்ணா முள்ளா முருகண்ணா அதெல்லாம் அது இருக்குதான். ஃபுல்லாக முருகண்ணா ஏறி நினைச்சிக்கலாம். சரி போ, நானும் பார்க்குறேன். அந்த 5 நிமிஷம் ஓட்டிட்டு வாங்க.